வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான கத்திரிக்காய் முருங்கைக்காயை வச்சு ஒரு புளிக்குழம்பும், கிராமத்தில் எப்படி அந்த புளிக்குழம்பு செய்வாங்கிறத ஒரு எளிய முறையில் செஞ்சு காட்டுறேன். இது கூடவே அரைக்கீரை பொரியலும், பரங்கிக்காய் வச்சு ஒரு புளிக்கறி, இது கூட வாழைத்தண்டு பொரியல். இது எப்படி ஒரு எளிய முறையில் பண்ணலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ புளிக்குழம்புக்கு வந்து கத்திரிக்காய், ஒரு பெரிய தக்காளி, பூண்டு, ஒரு 2-3 பச்சை மிளகா, வெங்காயம், இதை வச்சு புளிக்குழம்பு செய்ய போகிறோம். நம்ம வந்து இப்போ கீரையை ஃபஸ்ட்டு பொரியல் பண்ணிக்கிடலாம். இப்போ அரைக்கீரை வந்து ஒரு கட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி பொரியல் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, வரமிளகா. இப்போ பொரியல் பண்ணலாம். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. இப்போ தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு 1/2 ஸ்பூனுக்கு. இது கூட வரமிளகா, ஒரு 2 வரமிளகா இருந்தால் வரமிளகா பிச்சு போடுங்க, இல்லைன்னா பச்சை மிளகா இருந்தால் கூட பரவாயில்ல. காரத்துக்கு நீங்கள் எவ்வளோ கூட்டி குறைச்சி வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா கலர் மாதிரி வர்றப்ப கீரையை சேர்த்துக்கலாம். அது வரையும் நீங்கள் விடாமல் இந்த மாதிரி ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நல்லா கழுவி வச்சுருக்க கீரையை தண்ணியே இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு இந்த வதக்கின எண்ணெயோடு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்து கம்மியாக உப்பு போடுங்க. ஏன்னா அதிகமாக உப்பு சேர்ந்துருச்சுன்னா கீரை ஒரு மாதிரி கடுத்த மாதிரி ஆயிரும். அதனால் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் தூள் உப்பு தான் சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சேர்த்து இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிறேன். கீரை ஒரு கட்டு கீரை இந்த அளவுக்கு இருக்குது. வதங்க வதங்க உங்களுக்கு அப்படி கம்மியாயிரும் கீரையோட அளவு. நல்லா சுண்டி வரணும். கீரை நல்லா வெந்து நல்லா சுண்டி வரணும். அது வரையும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் இதை கீரையை. இப்போ ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் எல்லாம் மூடி போட்டு வேக வச்சுக்கிடலாம். ஸ்டவ்வை வந்து நல்லா முழுமையாக கம்மி பண்ணி வச்சுருங்க. ஏற்கனவே கீரையில் ஈரச்சத்து இருக்கும், அதிலே கீரை வெந்துடும். நான் இலையை மட்டும் அரைக்கிற இலையை மட்டும் தனியாக எடுத்து கட் பண்ணல, கொஞ்சம் தண்டோடு தான் சேர்த்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறது, 2 நிமிஷம் 3 நிமிஷம் டைம் எடுத்துக்கிறோம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், அதை நல்லா கையில் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு போடுங்க. கீரை அவ்வளோ ருசியாக இருக்கும். அதே மாதிரி சோம்பு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு எடுத்து ரெண்டையுமே நல்லா தேய்ச்சி இந்த கீரையில் சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ அந்த சீரகம் சோம்புடைய ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் மூடியை போட்டு வச்சுட்டு தேங்காயை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து தேங்காயை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சு அரைச்சாலும் பரவாயில்ல, இல்லை துருவி எடுத்து கூட வச்சுக்கலாம். நான் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன்.
தேவைக்கு ஏற்ற மாதிரி கடைசியாக இந்த மாதிரி கீரையோட இந்த தேங்காயை துருவி எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக இந்த தேங்காயை சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம். இப்போ ஒரு அருமையான அரைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ புளிக்குழம்புக்கு வந்து எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பெரிய வெங்காயம் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஒரு பெரிய தக்காளி, பூண்டு வந்து ஒரு பூண்டு எடுத்து இந்த மாதிரி உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா, 2 3 பச்சை மிளகா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொத்தமல்லி, கருவேப்பிலை, முருங்கைக்காய், கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு லெமன் அளவு புளி எடுத்து ஒரு சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ எப்படி புளிக்குழம்பு செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ கடாயை எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடாகி வந்ததுக்கு பின்னாடி இந்த புளிக்குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் தான் சேர்ப்பாங்க. நல்லெண்ணெயும் சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்க்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் உரிக்க லேட் ஆகிடுச்சுன்னா பெரிய வெங்காயத்தில் தான் செய்கிறேன். நல்லெண்ணெய் இல்லை, அதனால் நான் சன்ஃப்ளவர் ஆயிலில் தான் செஞ்சிகிட்ருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா அதிலே இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு வந்து ஒரு 1/2 ஸ்பூனுக்கு, ரெண்டையுமே சேர்த்து நல்லா பொரிஞ்சு வர்றப்ப பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா எண்ணெயிலே இந்த மாதிரி வதங்கி வரணும். இப்போ பச்சை மிளகா 2 3 பச்சை மிளகாயும் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். இந்த மாதிரி ஒரு வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா வதங்கட்டும். நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். அது வரையும் நல்லா இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ்வை வந்து நீங்கள் முழுமையாக கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மாதிரி இப்போ முருங்கைக்காயை வந்து சீக்கிரம் வேகணும், உப்பெல்லாம் எல்லாமே சேரணும்னா அந்த மாதிரி கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி முருங்கைக்காயை இல்லைன்னா முழுசாகவும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் வெங்காயம் சீக்கிரம் வதங்கலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல் உப்பு தான் ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதங்கி வர்றப்ப அந்த தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கினாதே உங்களுக்கு அந்த புளிக்குழம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நல்லா வதங்கணும் தக்காளி. அது வரையும் நல்லா ஸ்டவ்வை வந்து கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். அது வரையும் இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ இது கூடவே பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய், முருங்கைக்காயை இது கூட சேர்த்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு அந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு மூடி போட்டு நல்லா கறி விட்டு வேக வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு பின்னாடி
இப்போ மூடி போட்டு வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து புளியை வந்து நல்லா கரைச்சிட்டு இது கூட சேர்த்துருக்கேன். இது கூடவே 3 ஸ்பூன் மல்லி குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன். காஷ்மீர் சில்லி தான் சேர்த்துருக்கேன் ஒரு 2 ஸ்பூன். அது காரம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டில் எப்போயும் இருக்கிற பொடியை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புளி தண்ணியோட இந்த மிளகாத்தூளையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு குழம்பு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கணும். நல்லா மசாலாலாம் நல்லா மசாலா வாசனை போய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கொஞ்சம் நல்லா குழம்பு நல்லா திக்காக வரணும். அது வரையும் நல்லா வேக விடணும். காயெல்லாம் வேகட்டும். அது வரையும் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஆகட்டும். செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த பக்கம் நல்லா நல்லா கொதி வரட்டும் காரக்குழம்பு. அது வரையும் பரங்கிக்காயை வந்து புளிக்கறி பண்ணிக்கிடலாம். அதுக்காண்டி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ புளிக்குழம்பு வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. குழம்பு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு பச்சை வாசனை போய் இந்தளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு அருமையான கார புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பரங்கிக்காய் புளிக்கறி பண்ண போகிறோம். பரங்கிக்காய் புளிக்கறி குழம்பு செட்டிநாட்டில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. எந்த விசேஷமாக இருந்தாலும் இந்த பரங்கிக்காய் கறி இல்லாமல் இருக்கவே இருக்காது. எல்லா சாப்பாட்லேயும் இது கண்டிப்பாக இருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ அந்த பாத்திரத்தில் நல்லா தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கு பின்னாடி வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன், கடுகு உளுந்தம் பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் நல்லா பொரிஞ்சு வரட்டும். சீரகம் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா கண்ணாடி பக்குவத்துக்கு நல்லா கலர் மாதிரி வரணும். அந்தளவுக்கு வதங்கி வர்றப்ப கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு சின்ன தக்காளி ஒரு ரொம்ப பெருசாக சேர்க்காம சின்ன சைஸு இந்த அளவு சைஸு எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தக்காளி. இது கூட சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் லைட்டாக சேர்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மாதிரி இப்போ தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு பின்னாடி இந்த கட் பண்ணி வச்சுருக்க பரங்கிக்காய் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கழுவிட்டு இந்த பரங்கிக்காய் இது கூட சேர்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். அது வரையும் மூடி போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ எல்லா பரங்கிக்காயும் நல்லா சேர்த்து எண்ணெயில் நல்லா பரட்டி விட்டுட்டு கொஞ்சம் வதங்கி வந்தோடனே மூடி போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். அது வரையும் ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு வந்துடலாம். வாழைத்தண்டு நறுக்க போகிறேன். இந்த பக்கம் வாழைத்தண்டு நறுக்கிக்கிட்டு இருக்கேன். அது வரையும் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான ஒரு நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருந்தேன். இப்போ இது கூட புளி தண்ணி சேர்த்துட்டு மல்லி சீரகம் சோம்பெல்லாம் அரைச்ச வீட்டில் இருக்கிற பொடி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த மாதிரி கலந்து விட்டு இந்த காய் வேகிறதுக்கு மட்டும் தண்ணி கொஞ்சம் சேர்த்து வேக வச்சுக்கலாம். நல்லா ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த அளவுக்கு வேகட்டும். நல்லா காயெல்லாம் வெந்து மசாலா வாசனை போய் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்றப்ப கொஞ்சமாக ஒரு துண்டு வெல்லம் சேர்க்குறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ முக்கால் அளவு தான் வெந்திருக்கு காய். இப்போ வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இப்போ கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். இந்த பக்கம் வாழைத்தண்டை வேக வச்சுக்கிறல உப்பு போட்டு இப்போ கடாயில் தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு இந்த வாழைத்தண்டு நூல் நூலாக வரும் நாரெல்லாம் எடுத்துட்டு இப்போ இதை தண்ணியில் போட்டு மஞ்சத்தூள் உப்பு இதை வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுக்கலாம், வேகட்டும். இந்த பக்கம் பரங்கிக்காய் புளிக்கறி ரெடி ஆயிடுச்சு. வாழைத்தண்டு வேக வச்ச வாழைத்தண்டை தண்ணியே இல்லாமல் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ இந்த கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பின்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு பருப்பு சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கலர் மாதிரி வரணும். அது வரையும் நல்லா ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த மாதிரி இது கூட வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 மிளகாய் சேர்த்துருக்கேன். இதை 1-2 பிச்சு இதில் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வேக வச்சுருக்க வாழைத்தண்டை இது கூட சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா கிளறி விட்டுக்கணும். அந்த மாதிரி தண்ணியே இல்லாமல் நல்லா ஒட்ட வரணும். அது வரையும் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூடவே ஏற்கனவே மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். குழம்பு பொடி கொஞ்சம் ஒரு ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து செய்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் குழம்பு பொடி சேர்த்து இந்த மாதிரி குழம்பு பொடி சேர்க்குறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்து இதில் கலந்து விட்டுக்கோங்க. இந்த பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ வாழைத்தண்டு பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு அருமையான ஒரு கார புளிக்குழம்புக்கு கீரை பொரியல், பரங்கிக்காய் புளிக்கறி, வாழைத்தண்டு பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போகிறப்ப இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி காலேஜுக்கு உங்கள் பசங்க போகிறப்ப இல்லை வேலைக்கு போகிறப்ப ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரி கொடுத்து அனுப்புங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் இந்த பசங்களே சாப்பிடாத குழந்தைங்க கூட நீங்கள் கேட்டு விரும்பி கொடுங்கன்னு வாங்கி சாப்பிடுங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.